என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்கள் வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியலில் நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷனில் உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்போ தானே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷனில் டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேல் தான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்கள், அதனால எந்த சண்டையாக இருந்தாலும் நாங்கள் ரெடி. வாங்க களத்தில் சந்திப்போம். இனிமே தான் ஆட்டம் இன்னும் சூப்பராக சூடு பிடிக்க போகுது. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சோசியல் மீடியா, எல்லா டிவி நியூஸ் சேனல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்ப யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மட்டும் தான் மக்கள் கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 118 சீட்டுக்கு மேல இருந்தா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். அதுல கொஞ்சம் விஜய்க்கு கம்மியா இருக்கிறதுனால இப்ப அவர் எப்படி ஆட்சி அமைக்க போறாரு, இல்ல கூட்டணி கூட ஏதாவது போக போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல திமுக வந்து பெரும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக போட்டி இருக்கும்போது கூட இப்படி ஒரு தோல்வியை திமுக பார்த்ததே கிடையாது. இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க வந்து எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மட்டும்தான் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலினுமே பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த தொகுதியிலே அவர் வந்து 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி பெற்றிருக்காரு. இதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதுதான் இந்த நேரத்துல வந்து நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா விஜய் ஜெயிச்சது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா மக்கள் விரும்பினது மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்பினாங்க. சோ இதுக்காக வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்க. விஜயால தான் ஓட்டு சதவிகிதமே அதிகமாச்சு அப்படின்னு பேசப்பட்டது. இதெல்லாமே ஓகே தான். விஜய் எந்த அளவுக்கு மக்களை நம்பினாரோ அதே அளவுக்கு மக்கள் வந்து இப்ப விஜயை நம்புறாங்க. கரூர்ல 41 உயிர் போகும்போது கூட விஜய்க்கு ஆதரவா நிறைய பேர் நின்னாங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜய மிகப்பெரிய ஒரு சக்தியா இருப்பாரு, தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் விடுவாரு, தமிழ்நாட்டு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் 100% விஜயை நம்பிதான் வாக்களிச்சிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இல்ல நம்மளோட தமிழ் மொழிக்கோ களங்கம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கையெழுத்தையும் போடவே கூடாது. அப்படி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது விஜய் செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்களோட ஆதரவு இல்லை அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு வந்து தனி பெரும்பான்மையில வெற்றி பெற்றிருக்க மாட்டாரு. சோ மக்களுக்காக தான் இனி ஒவ்வொரு விஷயமும் அவர் யோசிக்கணும். மக்களாகிய நாம என்ன விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு வந்து விஜயை ஜெயிக்க வைக்கணும்னு யோசிச்சோம், அதை வந்து பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்றவே கூடாது. இதுல நாம ரொம்பவே தெளிவா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபிகல்ட்ட சொல்றேன். சோ என்ன அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து திமுக வந்து வீட்டுக்கு போகணும், தாவேகா ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க, அதை வந்து பண்ணியாச்சு. பட் திமுக இருந்தா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத மட்டும் தான் இப்ப நான் வந்து சொல்ல போறேன். சோ திமுக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, எல்லாமே சரிதான். ஆனா அவங்க தமிழ்நாட்டையும் தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒருபோதுமே இந்திக்காரங்களுக்கோ இந்திக்கோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சோ இந்திக்காரங்க இந்த அளவுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா வர வேண்டியது அதோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் ஃபுல்லாவே இந்திக்காரங்க வராம இருக்காங்க. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜக உள்ள வந்துருச்சு அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே முழுமையா தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கண்டிப்பா அந்த விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டாங்க, தமிழை விட்டே கொடுக்க மாட்டாங்க. தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது வந்து திமுக கட்சி மட்டும்தான். சோ எதுக்காக நாம பயந்தோம் பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றதுனா
பசங்களுடைய ஸ்கூல் படிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்காது. எல்லாமே சிபிஎஸ்சியா சேஞ்ச் பண்ணி ஹிந்திய செகண்ட் லாங்குவேஜா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா கொண்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம 5வது 8வது 10வது 11வது இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. ஏற்கனவே நீட் எக்ஸாம கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை ரத்து பண்ணாம அதால எத்தனை உயிர்கள் போய்கிட்டு இருக்கு, எத்தனை ஏழை எளிய மாணவிகளால அந்த நீட் எக்ஸாம டாக்டர் கனவை நினைவாக்க முடியாத அளவுக்கு வறுமையான சூழ்நிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்களால நீட் கிளாஸ் எல்லாம் போய் படிக்க முடியல, எக்ஸாம்ல டக்குன்னு பாஸ் பண்ண முடியல. சோ திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபேமிலியை நம்ம எப்ப பாக்குறது, எப்ப வேலைக்கு போய் எப்ப சம்பாதிக்கிறது, உடனே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. சோ படிப்புல நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் நம்மளோட குழந்தைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். சோ இது எதுவுமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டும் பாஜக உள்ள வரவே கூடாது. விஜய் எந்த காரணத்தை கொண்டும் பாஜக கூட கூட்டணி வச்சு தன்னோட ஆட்சியை அமைக்கவே கூடாது. சோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்ப வந்து நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். இன்னொரு பக்கம் ஜூலின்னு ஒருத்தவங்க வந்து பயங்கரமா பேசினாங்க. சோ அண்ணே வாங்க அண்ணே, நாங்க இன்னைக்கே வந்துட்டோம், நீங்க நாளைக்கு தான் வரீங்க, நீங்க வாங்க அண்ணா பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. சோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் நிறைய பேர் இந்த தாவேகாவை பத்தியும் தாவேகா கட்சி வேட்பாளர்கள் பத்தியும் விஜய பத்தியும் நிறைய பேசினாங்க. பட் இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றதே தெரியல. திமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையே வந்து திமுகவை கை விட்டுருச்சு அப்படின்னு தான் இப்ப நாம எடுத்துக்கணும். ஏன்னா சென்னையில 16 தொகுதியில 2 தொகுதியில மட்டும்தான் திமுக வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்னு வந்து சேகர் பாபு. இதுல உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தோல்வி அடைஞ்சதுதான். ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து நலத்திட்டங்கள் செய்யலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் சிட்டியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவருடைய திட்டங்கள் தான் எல்லாமே காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையுமே புயல் வரும்போது வெள்ளம் வரும்போதெல்லாம் 4000 5000 கொடுத்து உதவுனதுமே அவர் தான். சோ மேலிடத்துல இருந்து நமக்கு ஃபண்டே கொடுக்கல, இவரு தன்னோட ஓன் ஃபண்ட் எடுத்து கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய பார்க் லான்ச் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்காக. ஒவ்வொரு ஏரியாவையுமே டோட்டலா வேற மாதிரி மாத்திருந்தாங்க. சோ மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு மேலிடத்துல இருந்து நமக்கு ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் இவங்களோட ஃபண்டை போட்டு முதல் கட்ட மெட்ரோ, 2ஆம் கட்ட மெட்ரோ அப்படின்னு சொல்லி இவங்களே அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. மகளிர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பண்ணாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு எங்க மைனஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பாலியல் தொல்லைகள், நிறைய பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்க ஆரம்பிச்சது. இது வந்து திமுக ஆட்சியில மட்டும் கிடையாது, அதிமுக ஆட்சியிலும் கிடையாது. அதாவது இனி யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள், பாலியல் குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து நடக்கதான் செய்யும், நடக்காம இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா என்னைக்கு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடா முழுசா இது மாறுதோ அன்னைக்குதான் அந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்காம இருக்கும். ஆனா அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு பெரும்பாலான வருமானமே ஒயின் ஷாப்ல இருந்து வரக்கூடிய வருமானம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல இருந்து. இப்ப விஜய் எல்லாருக்கும் ஃப்ரீ பேருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ வருமானம் இல்லாம அவர் எப்படி ஆட்சி அமைப்பாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் வந்ததுல உண்மையிலே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் வந்து பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னா பாஜக நினைச்சதை செஞ்சிருவாங்க, தமிழ்நாடு காணாம போயிடும், எல்லாமே கார்பரேட் கம்பெனிங்க உள்ள வந்துரும், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் விவசாய நிலங்களும் அப்படியே மண்ணோட மண்ணா பொதிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் அவர்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கவே கூடாது, அதிமுக கூட கூட்டணி வைக்கவே கூடாது. சோ உங்களுக்குன்னு மக்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி திரும்பவும் அதை மக்களுக்காக நீங்க செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும் இன்னும் வரக்கூடிய எல்லா வருடங்கள்லயும் நீங்களே ஆட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப வந்திருக்க தீர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இருந்து நாமளே நிறைய வீடியோஸ் வந்து விஜய பத்தி பேசியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓட் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. சோ வெளிநாட்டுல இருந்து எல்லாம் ஓட் பண்றதுக்காக லாக்ஸ்ல செலவு பண்ணி வந்தாங்க. இந்த மாதிரி எல்லா புரட்சியும் விஜய் அவர்கள் மட்டும் தான் நடத்தியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் ஒரு நல்ல தலைவரா இருந்து அவர் தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்த போறாரு, தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் இதை தாண்டி பெண்களுக்குன்னு என்ன ஒரு முன்னுரிமை கொடுக்க போறாரு, என்ன பாதுகாப்பு கொடுக்க போறாரு, இது எல்லாத்தையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும்
சொல்றேன், ஜூலி மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. மத்தவங்களோட கண்கள்ல மட்டும் மாட்டிடாதீங்க. கொஞ்சம் வீட்டுக்குள்ளவே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து பேசிட்டீங்க. கண்டிப்பா இப்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் வந்து நடக்கிறது அப்படின்றது இயல்பு தான். ஆனா அதை நீங்க கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கே தவிர மத்தபடி வேற எதுவுமே வந்து இல்ல. நான் வந்து எந்த ஒரு கட்சியும் சார்ந்தும் பேசல, நடுநிலையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ தற்குறி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள்லாம். ஆனா இப்ப அவங்க எல்லாம் ஆச்சரியக்குறியா மாறிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. வேட்பாளர்கள் யாரு என்னெல்லாம் தெரியாதுப்பா, நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன், அந்த அளவுக்கு வந்து விஜயோட பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருந்தது. ரொம்ப ஃபயரான பேச்செல்லாம் பேசினாரு. சோ அதெல்லாம் இப்ப செயல்படுத்த போறாரா இல்லையா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில இழுபறிகள் மட்டும் தான் இருக்கு. இன்னும் ஒரு சில சீட்டுகள் மட்டும் தான் கம்மியா இருக்கு. சோ விஜய் வந்து எப்படி ஆட்சி அமைச்சா கரெக்டா இருக்கும், அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்திகளை அவர் யூஸ் பண்ணலாம், யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட் பத்தி டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.